ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 136 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டீப் கவர் ஏ சூப்பர் எஸ் ரேங்க் மிஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இச்சிராகு ராமன் ஷாப்பில் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நருட்டோ ஹுட்டிலாம் போட்டுட்டு ராமன் சாப்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஜீஷுனேயும் அவங்களோட மெடிக்கல் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நருட்டோவை தேடிட்டு இருப்பாங்க. எங்கே போயிட்டாண்டாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தேவையில்லை, மெடிசன் கிடையாது, இந்த ராமன் தான் சொல்லி சாப்பிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடி வந்து இவனை பிடிச்சிருவாங்க. சொல்ல போனால் தலைவனை கட்டியில எடுத்துட்டு போவாங்க. இந்த இடத்துல கூட நருட்டோ ஆர்கியூ பண்ணுவான், நான் வந்து ட்ரைனிங் எடுக்கணும், இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்லாம். முதல்ல ஃபுல்லா ஹீல் ஆகட அப்புறம் பார்த்துக்கலாம் சீசனே சொல்லிடுவாங்க. நருட்டோக்கு இந்த சக்குரா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷயம் வந்து டிலே ஆகக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்கும். இந்த விஷயத்துல தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த சக்குராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும். மெயினாக இதுக்கு எல்லாத்துக்குமே நருட்டோ கிட்ட போய் அழுதுட்டே பேசியிருப்பா, சாஸ்கே வந்து ஒன்னாலதான் திருப்பி கூட்டிட்டு வர முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி பண்ண அந்த ஒரு விஷயம் தான் காரணம்னு சொல்லி திங்க் பண்ணுவா. இந்த பாயிண்ட்ல சக்குரா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் அழுதுட்டு இருந்தேன், அது தவிர நருட்டோவை சார்ந்துதான் நான் இருந்தேன், நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். நருட்டோவுமே அவன் லைஃபை ரிஸ்க் பண்ணி அவனை திருப்பி கூட்டிட்டு வரலான்னு தான் ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ வீட்டுக்கு ஓடுவா. இந்த பாயிண்ட்ல அவளோட பேக்ல நிறைய விஷயங்களை ஃபில் பண்ணிட்டு இந்த தடவை நான் என் லைஃபை ரிஸ்க் பண்றதுக்கு தயார் அப்படின்பா. நருட்டோ சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் அந்த ரோப்பை எப்படியாவது அன்டைப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறது அவனோட எண்ணமா இருக்கும். பாத்தீங்கன்னா சீசனை வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து மெய்டன்ஸோட பிளாக் ஹேர்ல பண்ணது, அதே மாதிரி ஷினோபி ரிவர்ஸ் பட்டர்ஃப்ளை நாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால உன்னால அவ்வளோ ஈஸியாலாம் அதை பிச்சை செய்ய முடியாது அப்படின்பாங்க. நருட்டோ இந்த இடத்துல கூட அவனோட ட்ரைனிங்கை பத்தி தான் திங்க் பண்ணுவான். பாத்தீங்கன்னா நீ ரெஸ்ட் எடு, அதே மாதிரி மெடிக்கல் காப்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கம்மன் நடந்தீங்கன்னா நீயே சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கதை தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா சக்குரா வந்திருப்பா. நருட்டோ இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறக்கே தான் பார்த்துட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா சீசனே ஏதோ ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லுவாங்க, இவன் ரெக்கவர் ஆகுறான், இருந்தாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தானே, ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டேங்கிறாங்க மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. சாரி சக்குரா, உன்னோட ப்ராமிஸை நான் எப்படியே தான் காப்பாத்துவேன், என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க மாதிரி சொல்லுவான். பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவா. மெயினா நருட்டோவை சார்ந்து இருக்குன்னு சொல்லி தான் அவன் ரொம்பவுமே இன்ஃபீரியரா ஃபீல் பண்றா, அதனால நீ இப்ப நல்லா இருக்கிறதே எனக்கு போதும் நருட்டோன்னு சொல்லிட்டு கதவை நீக்குவா. இந்த இடத்துல நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்ட்டு போவா. அவளோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவுமே மறைக்கிற மாதிரி இருக்கும், அதை நருட்டோவும் ஃபீல் பண்ணுவான். ஜிராயா என்னடா ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சு ஓடிட்டாயாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த பாயிண்ட்ல கூட நீ நல்லா ரெக்கவர் ஆக போல இருக்கேன்னு பேசிட்டே ஆப்பிள் சாப்பிடுவாரு. பெர்விசேஜ் அது என்னோட ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். நீ ரெக்கவர் ஆகாத பார்த்தா சீக்கிரமாவே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நருட்டோக்கு ட்ரைனிங்கை விட சக்குரா வினோதமா நடந்துட்டு போன விஷயத்தை வந்து கேர் பண்ணவங்க தான் திங்கிங்கா இருக்கும். அந்த விஷயத்த ஜிராயாவும் நோட் பண்ணிடுவாரு. அடுத்த சீன்லயே ஒகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஒளிஞ்சது போதும் வெளியே வா அப்படின்பாங்க. பார்த்தா ஜிராயா வருவாரு. எப்ப பார்த்தாலும் இந்த லேடிஸை பார்த்தாலே அவங்கள ஒளிஞ்சிருந்து பார்க்கறதே வேலையை போச்சாடான்னு சொல்லி கேட்பாங்க. நான் கிளவில அப்படி பார்க்க மாட்டேனேன்னு சொல்லுவாரு. சுனாடே டென்ஷன் ஆனா என்ன நடக்கும்னு தெரியும், அதனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்பாரு. மெயினா இங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறக்காக வந்திருப்பாரு, என்னன்னு கேட்பாங்க. அடுத்த சீன் ஜம்ப் ஆயிரும். பாத்தீங்கன்னா நைட்டா இருக்கும். நருட்டோ வந்து சக்குராவை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவ சாஸ்கேவை தான் தேடி போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப்ஸை பிச்செறிவான். பாத்தீங்கன்னா அவன் நினைச்ச மாதிரியே சக்குரா வந்து இந்த வில்லேஜ் விட்டு போறக்கு தான் ட்ரை பண்ணிருப்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ வந்து நிக்கிறத பார்த்த சக்குரா நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பா. இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா ஆர்கியூமெண்ட் போகும். மெயினா சக்குராலாம் என்ன தடுக்கிறதுக்குள்ள ட்ரை பண்ணாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா நான் தடுக்க போறதும் இல்ல ஒண்ணும் இல்ல, வேணா நானும் உன் கூட வரேன், ஏன்னா நம்ம 3 men ஸ்குவாடா தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல ஓகேன்னு சொல்லுவா. பாத்தீங்கன்னா ஜிராயா இங்க அப்பியர் ஆயிடுவாரு. மெயினா நீங்க லீஃப் வில்லேஜை விட்டு போகணும்னு திங்க் பண்ணீங்கன்னா அதுவும் யாரோட பர்மிஷனும் இல்லாம உடனே வந்து உங்களை ரோக் நிஞ்சாவாக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை பத்தில எங்களுக்கு கவலை கிடையாதுங்க மாதிரி நருட்டோ சொல்லுவான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா லேடி ஒக்காகே அவங்களா உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸ் வில்லேஜ் ஹிடன் த சவுண்ட்ல இருக்கிற அந்த இடத்துல தான் சாஸ்கேவும் இருக்கிறதா வந்து ஒரு இன்ஃபோ கிடைச்சிருக்கு. அங்க டைரக்டா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஷனுக்கு போகணும்னாலே 3 men ஸ்குவாடா தான் போய் ஆகணும். அந்த வகையில நீங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறீங்க, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பாரு. ரெண்டு பேருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்ல. அடுத்த சீன்லயே சுனாடேவை காட்டுவாங்க. ஜிராயா எப்படி வந்து இவங்களை சம்மதிக்க வச்சாங்கிற விஷயத்த காட்டியிருப்பாங்க. மெயினா இந்த ரெண்டு பசங்களுமே வந்து நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க போறதே இல்ல, அதனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம யோசிப்போம். வில்லேஜ் ஹிடன் இந்த சவுண்டை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போறதே ஒரு ஸ்பெஷல் மிஷனா கொடுத்தோம்னா நம்மளோட வேல்யூபிள் கெனின்ஸை நம்ம காப்பாற்றுற மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு.
ஒரே ஒரு கண்டிஷனை வைப்பாங்க. மெயினா அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போறலையா அவங்க திரும்ப உயிரோட வரணுங்கிறது தான் அந்த கண்டிஷனா இருக்கும். என்னோட உயிரை கொடுத்தனா கண்டிப்பா நான் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. என்னதான் ஜிராயா கூட போனாலும் இது ரொம்பவுமே டேஞ்சரஸான மிஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா சுனாடேக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். இவங்க டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா விடிஞ்சிரும். லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸ்க்கு வந்திருப்பாங்க. சவுண்ட் வில்லேஜ் இருக்க இடத்துக்கு. இங்க தான் ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட் இருக்கு. அதனால எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. இந்த பிளேஸை பார்க்கும்போது குவைட் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 விஷயமே பாத்தீங்கன்னா நருட்டோயும் உறுத்தும், அதே மாதிரி சக்குராக்கும் தான். இப்படி வந்து சவுண்ட் வில்லேஜ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க மாதிரி பேசிட்டு வருவா. ஜிராயா பாத்தீங்கன்னா இது சவுண்ட் வில்லேஜே கிடையாது, நம்ம லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இருக்காது. ஆனா இந்த வில்லேஜோட ஃபியூடல் லார்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிரீடி டைப். எப்படின்னா அவனுக்கு வந்து அதிக மிலிட்டரி பவர் வந்து சீக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க லேண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு கிரீடியான டைப். அவனை பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்து அவனோட பேச்சு மூலமா மேனிபுலேட் பண்ணி, அதாவது ஒரோச்சிமாருவோட ஆம்பிஷன் நிறைவேறதுக்காக அவன் ஸ்ட்ராங்கா இருக்காக அவனோட ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்படி அவனோட ஸ்வீட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஃபியூடல் லார்ட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த ரீஜியனுக்குள்ள ஆல்ரெடி இவங்க வந்துட்டாங்க. இருந்தாலுமே எந்த ஒரு அதிக பேத்தோட பிரசன்ஸுமே இருக்காது பிகாஸ் ஆஃப் ஒரோச்சிமாரு அப்படின்பாரு. அதுக்கு என்ன பெர்விசேஜ் அப்படின்பா நருட்டோ. இந்த வேர்டை மட்டும் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு. தக்குராவுமே இப்படிலாம் பேசாதரா, அவர் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின்லாம் சொல்லுவா. உனக்கு தெரியாது அவர் வந்து ஒரு பெர்வர்ட் டைப் உள்ள பெர்விசேஜ் அப்படின்பா. என்னடா சொன்ன அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான சவுண்ட் வில்லேஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். சொல்ல போனா எனக்கே தெரியாது, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான்டா வந்தோம் அப்படின்பாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சக்குரா கேட்பா. மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்க டவுனை கண்டுபிடிக்கணும். எப்படி இருந்தாலுமே பீப்புள்ஸ் வந்து சாப்பாட்டுக்காகவும் பொண்ணுகளுக்காகவும் கேதர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது அவரோட ஆசைகளை வச்சுட்டு இருப்பாரு. நருட்டோ வந்துட்டு இப்ப புரியுதா இவனோட பிளான் என்னன்னு, இந்த ஆளோட கெட்ட பழக்கம் கூட இதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா இந்த மாதிரி பயங்கரமா பிளான் போடுற மாதிரி பண்ணுவாரு. ஸ்பெஷல் மிஷன்லாம் சொல்லிட்டு பார்த்தா அவரோட ஆசைகளை நிறைவேற்றிக்குவாருன்னு சொல்லிட்டு இருப்பான். ஜிராயாக்கு இந்த பாயிண்ட்ல கூட ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் என்னன்னா, டிராவலர்ஸ்க்கான டவுனு ஒவ்வொரு இடமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டவுனை கண்டுபிடிக்கணும். அங்கதான் நிறைய லேடிஸ் வந்து கேதர் ஆவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியா இருப்பாரு. டிராவலர்ஸ் டவுனை கண்டுபிடிச்சிருவாங்க. போய் பார்த்தா காத்து வீசிட்டு கிடக்கும். என்னடா எல்லாம் பாலனஞ்சு போய் கிடக்குது, இதுதான் டிராவலர்ஸ் டவுனான்ட்டு நருட்டோ பாப்பான். டேய் இங்க பர்சன்ஸும் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபியூம் ஸ்மெல் உங்களுக்கு வரலையா அப்படின்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்கு கண்டிப்பா காசு வேணும், அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதான்டா அப்படின்பாரு. ஓ காமா வேலட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். காசு கம்மியா இருக்கும். நருட்டோவை மொத்தமா குலுக்கி பார்ப்பாரு. அப்போ கூட காசு கம்மியா தான் இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு இந்தாங்க என் பணம் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பா. நருட்டோ தடுப்பான். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு தானே, இதுவும் மிஷன்ல ஒரு பார்ட் தானே அப்படின்னு சொல்லுவா. பாத்தீங்கன்னா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அந்த காசை கவுண்ட் பண்ணுவாரு. மெயினா இந்த ஏரியாவுக்கு வெளியே இருக்க அவுட்ஸ்கர்ட்ஸ் இல்ல போஸ்ட் ஸ்டேஷன் கிட்ட இது இருங்கடா, இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ், இதெல்லாம் அடல்ட்ஸ் விளையாடுற விளையாட்டு, உங்களுக்குலாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவாரு. ஜிராயா அந்த டவுனுக்குள்ள போகும்போதே பீப்பிள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா பாக்குற பார்வையே கொஞ்சம் ஈவில் லுக் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தாண்டா ஹெவியா அந்த பர்ஃபியூம் ஸ்மெல் வருதுன்ட்டு கதவை நீக்குவாரு. அங்க இருக்க லேடிஸுமே இவரை வெல்கம் பண்ணுவாங்க. தனியா 2 லேடிஸ் கொண்டிருப்பாங்க. இவரோட கதையை மொத்தமா முடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிடணும்னு பேசிட்டு இருப்பாங்க. தலைவன் பாத்தீங்கன்னா அவருக்கான சீட்டை எடுத்துட்டு எனக்கு சாப்பாடும் ட்ரிங்க்ஸும் வேணும், நான் இப்ப ஜாலி மூட்ல இருக்கேன்ட்டு சிரிப்பாரு. நருட்டோ எதுக்காக உன் பணத்தை கொடுத்த, அவர் அடல்ட் திங்ஸ் பண்றேன்ட்டு ஏதோ பண்றதுக்கு போவாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். சரி என்ன பண்ணுவாருன்னு கேட்டா இல்ல அது என்னமோ அப்படி இப்படின்ட்டு உளர ஆரம்பிப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு சின்ன ஹெல்ப்னாவது கிடைக்கல, இங்க நான் தான் எதுவுமே பண்ணாம இருக்கேன்னு சொல்லுவா. நீ இல்லைன்னா நான் எப்படி பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்திருப்பேன், நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான் நருட்டோ. ஜிராயா சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவர் அந்த பிராத்தல் ஹவுஸ்ல தானே இருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்க 2 லேடிஸுமே ஏதாவது ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பில்ல கட்டிட்டு வெளியே ஓட அப்படின்பாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஜீரோஸ் இருக்கும். எந்த ஒரு ட்ரிங்க்குமே சீப்பான ரேட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த லேடி ஒரு பெல்ல ஷேக் பண்ணுவாங்க. பார்த்தா ஏகப்பட்ட அடியாளு வந்திருப்பாங்க. உன்னோட லைஃபை காப்பாத்திக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஓடிடுறா கிளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜிராயா சிரிச்சுக்கிட்டே இது ஜோக் தானே அப்படின்னு கேட்பாரு. நருட்டோ சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு மிஸ்ஸேஜ் செஞ்சாவை காட்டுவாங்க. இவ பேரு சாசமே. திடீர்னு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அந்த விஷயத்த சக்குரா நோட் பண்ணிடுவா. நருட்டோமே பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வைப்பான். இந்த இடத்துல வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீ ஒரோச்சிமாருவோட ஃபாலோவரான்னு கேட்பான். நருட்டோ சொன்னதை கேட்ட உடனேயுமே நான் இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்ட்டு ஸ்மோக் பாமை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிருவா. வந்த நிஞ்சா டோட்டலாவே அந்த பிரசன்ஸை வந்து எரேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சக்குரா சொல்லுவா. நகராத நருட்டோ அப்படின்னு சொல்லுவா. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பான். மாக்கி பீஷி ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ட்ராப் நேம். அதுல பாத்தீங்கன்னா கால் வச்சிடக்கூடாதுன்னு. நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ற சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஜிராயா வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல அவரை சேஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஓடி வர பர்சன்ஸ் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி நருட்டோக்கும் சரி சக்குராக்கும் சரி சந்தேகமா இருக்கும்.
சக்குரா வந்துட்டு இப்ப வந்தான்ல நிஞ்சா அவனோட கம்பெனியன்ஸா இருப்பாங்களோன்னு சொல்லி திங்க் பண்ணுவா. நருட்டோ வந்துட்டு ஒரோச்சிமாருவோட ஃபாலோவர்ஸா இருந்தா என்னோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்றேன்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஜிராயா உண்மையை சொல்லிடுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப் ஆஃப் பாருக்கு போனேன், அங்க வந்து ஒரு லேடிக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய வந்துச்சு, நான் கொடுக்கல, அதனால பாடி கார்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கா, தயவு செஞ்சு நிஞ்சா ஆர்ட்ல எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க, அவங்களுக்கு நம்ம நிஞ்சான்னு தெரியக்கூடாது, இது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படின்ட்டு கத்துவாரு. இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஓடி வரணும் அவ்வளவுதான்டா அப்படின்பாரு. சக்குரா பாத்தீங்கன்னா ஓடிடுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த 2 பேக் கீழே போட்டுருப்பான் இல்லையா, அதையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடி வருவான். சீக்ரெட் மிஷன் சொல்ல தெரியல, சீக்ரெட்டா வச்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுவான். நீ சொல்றேன் பாயிண்ட் இருக்கு, இப்போதைக்கு விவேகத்தை விட வேகம் தாண்டா முக்கியம் அப்படின்பாரு. சக்குரா ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவா. சாஸ்கேவை இப்படி தேடினா எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சாசமே எதையோ சேஸ் பண்ணி போற மாதிரியோ இல்ல யாரோ இவ்வளவு துரத்திட்டு வர மாதிரியோ நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா என்னங்கிறது நமக்கு ப்ராப்பரா காட்டிக்க மாட்டாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.